என்ன ஒரு பேஷண்ட் கூட காணோம்? பேசாம வீட்டுக்கு போயிருவோமா? டாக்டரு, சொல்லுமா, என்னம்மா வேணும்? டாக்டரு, இவர் என் புருஷன் நேத்துல இருந்து வாயே திறக்க மாட்டேக்காரு. வாயை இப்படியே வச்சிருக்காரு. கொஞ்சம் என்னன்னு பாருங்க. ஏமா, நான் குழந்தைங்க டாக்டருமா, பெரிய மனுஷனா நான் பார்க்க மாட்டேன். குழந்தைங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க டாக்டர். இவருக்கு தான் உடம்பு சரியில்லை. இவரை பாருங்க. ஏமா, குழந்தைங்க டிராமா நான் டிஃபன் பார்ப்பேன். அதான் டாக்டர், குழந்தைங்கலாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. இவருக்கு தான் உடம்பு சரியில்லை. அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. இவரை பாருங்க. ஏமா, குழந்தைங்க டாக்டருமா நானு. இல்ல டாக்டர், இவருக்கு தான் உடம்பு சரியில்லை. இவரை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க என்னன்னு. என்னம்மா ஒரே இதுவா போச்சு. சரிம்மா, அவருக்கு என்ன பண்ணுறது சொல்லுமா. நேத்துல இருந்து வாய் இப்படியே வச்சிருக்காரு. ஒண்ணு கூட பேச மாட்டேங்காரு. நல்லா கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்காரு. என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டரு. சரிம்மா, நேற்று என்னம்மா சாப்பிட்டாரு? சேரையா கேட்டாருன்னு கிண்டி கொடுத்தேன் டாக்டர். அதுல இருந்து பேசவே மாட்டேங்காரு. அல்வா குடுத்தியா? அப்படி கொடுத்தா வாய் இப்படி ஒட்டாதே. அந்த அல்வால என்ன போட்ட? அல்வால என்ன போட்டேன்? சர்க்கரையும் நெய்யும் தான் போட்டேன். வேற என்ன போட்டேன்? சர்க்கரை டப்பாவை எடுக்கும்போது அதுல இருந்து பக்கத்துல இருந்த இந்த ஏதோ பெப்பிக்கா அது உள்ள விழுந்துருச்சு. அதான் பாக்குறேன். அதை எடுத்து வெளியே போட்டுட்டேன். அல்வால பெப்பிக்கா? ஓ, பெப்பிக்கா. அது இருக்குமா உள்ள போட்ட? அதான் டாக்டர், எடுக்கும்போது கைதவே விழுந்துருச்சு. அதனாலதான் வாய் இப்படி ஆயிடுச்சோ? ஆமாமா, அதனாலதாம்மா ஒட்டி இருக்கு. சரி, நான் ஒரு ஊசி போடுறேன். அது போட்டா வாய் அப்படியே திறந்துரும். ஐயோ டாக்டர், அவர் ஊசி எல்லாம் தாங்க மாட்டாரு. ஊசி எல்லாம் வேண்டாம். ஏதாவது மாத்திரை இருந்தா கொடுங்க. மாத்திரையா? ஐயோ, அவசர நேரத்துக்கு மாத்திரை வர இல்லையே. சரிம்மா, நான் ஒரு ஆயின்மெண்ட் போடுறேன். அதை போட்டா வாய் திறந்துரும். இந்தாமா இந்த ஆயின்மெண்ட். இத போட்டா சரியாயிருமா டாக்டரு? ஆமாம்மா, சரியா போயிரும். உங்க பீஸ் எவ்வளவு டாக்டரு? மா, ஃபீஸ் 600 ரூபாமா. 600 ரூபாயா? அவ்வளோ பெரிய அமௌண்ட் என்கிட்ட இல்ல டாக்டர். நான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரட்டுமா? ஷோ, வந்த ஒரு பேஷண்ட் கூட இப்படி பண்ணுது. சரிம்மா, நீ போயிட்டு வாமா. எங்க வாங்க ஓடிக்கலாம். சரி, ரொம்ப நன்றி டாக்டர். நாங்க போயிட்டு வரோம்.